Hello everyone, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈஸி ஃபிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எப்போ பிரியாணி இல்லை புலாவ் எப்போ செஞ்சாலும் ரைத்தா இல்லாத ஒரு பிரியாணியோ ஒரு புலாவுமே இருக்காது. ஆனால் இந்த சின்ன ரைத்தாவை எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம பண்ணலான்னு தான் இந்த ஃபிக்ஸில் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரைத்தா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தின்லி ஸ்லைஸ்ட் அனியன், ஒரு பச்சை மிளகா, கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொஞ்சமாக தயிர். நான் இந்த வெங்காயத்தை எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்கிற மாய்ஸ்சரை நம்ம ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இது. நம்ம தயிரை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சேர்த்த உப்பு இந்த வெங்காயத்தில் நல்லா ஈவனாக கோட் ஆகணும். இந்த உப்பு என்ன பண்ணணும்னா நம்ம வெங்காயத்தில் இருக்கிற மாய்ஸ்சரை ரிலீஸ் பண்ண வைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த வெங்காயம் நல்லா தண்ணி விட்டுருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம கடைசியாக நம்ம தயிர் சேர்க்கும் போது இந்த ரைத்தா ரொம்ப ரன்னியாக இல்லாமல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். உப்பு சேர்த்த வெங்காயத்தை கடைசியாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு கலரும் லைட்டாக மாறி இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தயிர் சேர்க்கலாம். ஒரு வேளை உங்கள் சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த தயிரை ஆட் பண்ணி தரும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ரைத்தா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாக, அதாவது தயிரை சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எல்லாமே இறங்கி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்காது, ரொம்ப சாகியாகவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த ரைத்தா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போது நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரைத்தா கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் பிடிச்ச கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரைத்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஸ்வீட்னஸ் அதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்தில் இருக்கிற மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த வெங்காயம் ஒரு லைட்டாக அந்த பஞ்சன் ஸ்மெல் வராமல் ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். நேச்சுரலாகவே நமக்கு ரைத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரைத்தா வித்தியாசமான டேஸ்ட்டில் அந்த வெங்காய ஸ்மெல் எதுவுமே வராமல் அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Take care.